புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்து குறித்தும் விபத்திற்கான காரணம் குறித்தும் நமது செய்தியாளர் முத்துப்பழம்பதி களத்திலிருந்து வழங்கியிருக்கும் தகவல்களை பார்க்கலாம். நம்ம நிற்கக்கூடிய புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கடந்த 2017ஆம் ஆண்டு தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த மருத்துவமனையில் நாளொன்றுக்கு 1000க்கும் மேற்பட்டோர் புறநோயாளிகளாகவும் அதேபோல் ஒரு 700க்கும் மேற்பட்டோர் உள்நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வர்றாங்க. இந்த மருத்துவமனையில் தான் இன்று அதிகாலை ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. இது ஒரு பெரும் அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. இப்போ நம்ம அந்த ஒளிப்பதிவாளர் காட்டிட்டு போகிற காட்சி இது நேராக அவசர சிகிச்சை பிரிவுக்கு நேர் எதிரில் உள்ள HCDU என சொல்லக்கூடிய அவசர விபத்து சிகிச்சை பிரிவு தான். இந்த பிரிவில் தான் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. அந்த காட்சிகளோட நம்ம பார்க்கலாம். இப்போ தீ விபத்துக்கான காரணம் குறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. இப்போ மருத்துவக் கல்லூரி முதல்வர் நம்ம பேசும்போது இந்த விபத்து மின்கசிவினால் ஏற்பட்டதா அல்லது வெண்டிலேட்டரில் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக ஏற்பட்டதா என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வரோம்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம இது குறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள்கிட்ட கேட்கும்போது அவங்க மின்கசிவின் காரணமாக இந்த தீ விபத்து ஏற்படலை, வெண்டிலேட்டர்லேருந்து ஏற்பட்டிருக்காங்க சொல்றாங்க. தொடர்ந்து இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. இந்த தீ விபத்து சம்பவம் நடந்த போது இந்த வார்டில் நோயாளிகள் யாரும் இல்லாததால பெரும் அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த வார்டில் இருந்த வெண்டிலேட்டர் உள்ளிட்ட அனைத்து மருத்துவ சாதனங்களும் எரிந்து நாசமாக இருக்கு. 700க்கும் மேற்பட்ட உள் நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வரக்கூடிய சூழல்ல இந்த விபத்து சம்பவம் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. மேலும் தீயணைப்பு துறையினர் உரிய நேரத்தில் தீயை அணைத்ததால இன்னும் கூடுதலான அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கு. புதிய தலைமுறைக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து ஒளிப்பதிவாளர் அப்துல் கபருடன் சுபமுத்து பழம்பதி.